அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி தேதி என்னைக்கு வருது, வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த மந்திரங்களாக நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்பான நாளில் நமக்கு அமைந்திருக்கின்றது. ஏன்னா இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வராகியம்மனுக்கு ரொம்ப சிறப்புக்குரிய நாள். அதாவது நமக்கு மொத்தம் 7 நாட்களில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நமக்கு அமையிறது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமை வராகியம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமை பஞ்சமி நாள் அமைது அப்படின்னா அந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது நமக்கு முழுவதுமே நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா வேலை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம், ஆனால் அதில் 1008 பிரச்சனை இருக்கும். அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாமல் வேறு வழியே இல்லாமல் நம்ம வேலை பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த நிலைமை இருக்கும். ஸோ அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே இந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும். இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வேலையே உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும், அந்த பிரச்சனைலாம் நமக்கு குறையும். ஸோ நமக்கு நினைத்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதலுக்கு அப்படியே நமக்கு நடக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம என்ன வேண்டுதல் நம்ம பண்ணியிருக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும். வேலைக்காக மட்டும் இல்லை, நம்ம என்ன வேண்டுதல் இருக்குது, உங்களுக்கு மற்ற ஏதேனும் வேண்டுதல் இருக்குது, வேறு வீட்டில் ஏதேனும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அந்த தினத்தன்று நீங்கள் வராகியம்மனை பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும்போது அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்கும். அரசியலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா 5 அரசியலை எடுத்துக்கோங்க. அந்த 5 அரசியலையை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் சந்தன போட்டெல்லாம் வச்சு ஒவ்வொரு அரசியலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து 5 அகல் தீபம் நீங்கள் ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 அல்லது 2 அகல் தீபம் நீங்கள் ஏற்றலாம். 5 ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஏற்றி வைத்துட்டு சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம். கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் நீங்கள் ஏதேனும் நெய்வேத்தியம் பண்ணி வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமை தினம் இருப்பதனால நீங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களால் முடிகிற நெய்வேத்தியம் பால், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏதேனும் நீங்கள் வைக்கலாம். அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, இப்போ வராகியம்மனுடைய படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு சிவப்பு நிறப்பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அல்லது மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம், இப்போ நிறைய பேர் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றலாம். இப்போ நான் அரசியலை தீபம் ஏற்றுறேன், எனக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் ஏற்றுறேன், இருந்தாலும் நான் எப்போவுமே தேங்காய் தீபம் பஞ்சமிக்கு நான் வழிபாடு செய்துட்டு வருவேன், அப்படி இருந்தாலும் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம், அரசியலை தீபமும் ஏற்றலாம். தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு நம்ம வழிபாடு செய்துட்டு வரும்போது வராகியினோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம்மளுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறும். எப்போதுமே தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது நல்லதான். இப்போ இல்லை நாங்கள் ஏற்றி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ அரசியலில் கிடைக்கலன்னா எந்த தீபம் நம்ம ஏற்றணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றலாம். வெல்லம் தீபம் நீங்கள் ஏற்றலாம். அடுத்து மிக முக்கியமான தீபம் இப்போ அவங்களுக்கு அரசியலை தீபம் ஏற்ற முடியல, அரசியலை கிடைக்காத பட்சத்தில் தானிய தீபம் ஏற்றலாம். தானியங்கள் தீபம் ஏற்றுவதனால ரொம்ப நல்லது. சனிக்கிழமை நமக்கு அமைந்திருக்குது பஞ்சமி, அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 5 வகை தானியங்கள் நம்ம எடுத்துக்கிடணும். பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, கம்பு, சிறு தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏதேனும் நம்ம வீட்டில் இருக்கிற 5 நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு நீங்கள் ஒரு தாம்பலத்தட்டில் மொத்தமாக நீங்கள் பரப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அந்த ஒரு தாம்பலத்தட்டில் நீங்கள் தனித்தனியாக வச்சு அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் 5 மிக்சிங் பண்ணி 5 பருப்பை எடுத்து மிக்சிங் பண்ணி ஒரு தாம்பலத்தட்டில் அல்லது ஒரு வாழை இலையிலையோ நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்தீங்க அப்படின்ற ரொம்ப நல்லது. இப்போ 5 தீபம் அதில் ஏற்றி வைத்துட்டு அந்த தானியங்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பறவைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது நமக்கு பல பிரச்சனைகள் தீரும். இந்த தானிய தீபம் ஏற்றலாம், அரசியலை தீபம் ஏற்றலாம், தேங்காய் தீபம் ஏற்றலாம், சாதாரணமாக அகல் விளக்கோ அல்லது வெள்ளை தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமிக்கு. இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா
இப்போ வந்து உங்ககிட்ட வந்து படமும் சிலையே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மஞ்சள் விநாயகர் எப்படி பிடிச்சு வைத்து நம்ம வழிபாடு செய்வோமோ அதே போல் வராகியம்மனுக்கு மஞ்சள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்ததுன்னா இன்னமும் நான் படம் வாங்கலை அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. போன பஞ்சமி பதிவில் கேட்டிருந்தீங்க. படம் வாங்காட்டா கூட பரவாயில்லைங்க, நம்ம விளக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். ஒன்று தவறு கிடையாது. நம்மக்கிட்ட இருந்தால் படத்தை வைத்து வழிபாடு செய்யப்போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக விளக்கு வைத்தோ அல்லது மஞ்சள் விநாயகர் மாதிரி நம்ம பிடித்து வைத்தோ வழிபாடு செய்யலாம். அதில் வராகியம்மனை எழுந்தருளி செய்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ நமக்கு வந்து புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் காயத்ரி மந்திரம் 12 நாமங்கள் 108 போற்றிகள் சொல்லி நீங்கள் வந்து சிவப்பு நிற குங்குமத்தாலோ அல்லது மலர்களாலோ அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இப்போ புரட்டாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் 11/10/2025 11ஆம் தேதி வருது. 11/10/2025 புரட்டாசி 25 சனிக்கிழமை தினத்தன்று வருது. நமக்கு திதி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது. சனிக்கிழமை முழுவதும், அதாவது அதிகாலை 12:40 அன்றைய இரவு 10:22 வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. அதாவது அதிகாலை நமக்கு ஆரம்பிக்கிறனால நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையில் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு மேலேயே நீங்கள் வராகியம்மனுக்கு வழிபாடு தாராளமாக செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ இல்லை காலை ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்யலாம். சரி, நான் காலையில் செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா மாலை ஒரு 5:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். நமக்கு பஞ்சமி தேதி 10:22 வரை நமக்கு இருக்குது. நீங்கள் இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். பூஜை மாலை நேரத்தில் வராகியம்மனுக்கு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதேனும் ஒரு தடங்கள் வாழ்க்கை இருக்குது, நீங்கள் எது செய்தாலும் நிறைய தடங்கள் வருது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எதனா பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்குது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை வராகி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. அதே போல் வந்து நம்மளோட ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, இந்த கிரகத்தில் நம்ம பாதிக்கப்பட்டுரும் இல்லையா, சனி திசை, அந்த திசை இந்த திசைன்னு ஏகப்பட்ட திசை இருக்குது. 9 வகை அந்த கிரகம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு சூழ்ச்சி செஞ்சுட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது சரியாகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சனிக்கிழமை தினத்தன்று வழிபாடு செய்யும்போதும் அதனுடைய பாதிப்புகள் வந்து குறையும், தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம யாருமே புரிஞ்சிக்கிற மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து நேரம் காலம் வந்து நமக்கு வந்து சரியில்லாமல் இருந்தால் தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது கடனாக இருக்கட்டும், இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், நமக்கு அப்போது நமக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொண்டு நமக்கு அந்த தெய்வத்தை நம்ம சரியாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீரும். அதாவது சனிக்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம், பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கலாம், அனுமனோட வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம், காலபைரவரை வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம சனிக்கிழமை தினத்தன்று வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த கிரகத்தால் இருக்கிற அந்த பாதிப்புகள், அந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஒரே வாரத்தில் வழிபாடு செய்துட்டு சரியாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நமக்கு இந்த பஞ்சமி தினம் சனிக்கிழமை அமையுது அப்படின்னாலும் அந்த நாளே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. வராகியம்மனுக்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்த தினம். நீங்கள் சனிக்கிழமை தோறும் வராகியனை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா வித பிரச்சனையும் தீரும். அதே போல் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு 10 ரூபாவோ அல்லது 20 ரூபாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 5 கிராம்பு வச்சு, பச்சை கற்பூரம் வச்சு, ஒரு சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த பணத்தை வைத்து நீங்கள் வராகியம்மனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இதை வச்சுருங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பணம் வந்து அப்படியே இருக்கக்கூடாது, அதை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் அதில் 10 ரூபா கூட நீங்கள் வைக்கலாம், எவ்வளோ 500 ரூபா கூட வைக்கலாம், 100 ரூபா வைக்கலாம், 10 ரூபா வைக்கலாம். அதை நீங்கள் அப்படியே விரித்து வைக்கணும், நீங்கள் மடக்கி வைக்கக்கூடாது. அந்த ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அதில் வந்து அந்த பணத்தை வந்து நல்லா விரித்து அதற்கு நடுவில் ஒரு 5 கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இருந்தால் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எப்போயுமே ஏலக்காய் வந்து லக்ஷ்மியோட வாசம் செய்கின்ற பொருள் இல்லையா, ஏலக்காய் கூட வச்சுக்கலாம். வைத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில் பணமே தங்க மாட்டேங்குது, வீண் செலவு வருது, ஹாஸ்பிட்டல் செலவு வருது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பண விரை செலவுகள் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வீண் விரை செலவுகள்
விளைவுகள் எல்லாமே வந்து தடுக்கும். இந்த இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். செய்து பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் வராகியம்மன் ஆலயம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வராகியம்மனுக்கு பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு முடிந்தால் தேங்காய் தீபம் கூட அங்கே ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். இப்போ இல்லை பக்கத்தில் ஆலயம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆலயம் இருக்கிறவங்க அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னமும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். எப்போதுமே நம்ம கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். போயிட்டு வாங்க. அங்கே நீங்கள் கோவிலுக்கு போகிற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வெர்லி மஞ்சள் வாங்கி மாலையாக கட்டி சுவாமிக்கு போட கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு தடங்கள் இருந்தால் சரியாகும். நல்ல மங்களகரம் நமக்கு இருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். எல்லாமே பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கும். பாசிட்டிவ் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக நல்லா மாறும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். எப்போதுமே பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருக்கணும். முடிந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். இப்போ நான் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கே ஒரு சில நேரம் நெகட்டிவ் எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஸோ வந்து நமக்கு அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நம்ம வந்து நமக்கு பிடித்த கடவுளை நம்ம நினைத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்து போக ஆரம்பிக்கும். நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம பேசிக்கிடணும். இப்போ உங்களை வந்து சரி பண்ணணும் வந்து யாராலையும் முடியாது. நீங்கள தான் உங்களை தேத்திக்கிடணும். நீங்கள அதை மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ் சொல்கிறேன், உங்களை வந்து நான் வந்து ஏதேனும் ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த பதிவு பார்க்குற வரை தான் உங்களுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட மைண்டு எப்பயும் போல் மாறிடும். இது வந்து எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. நான் நிறையா பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் டிப்ஸ் அதிகமாக நான் பார்ப்பேன். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும், எல்லாமே இருக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொதுவானதான். அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம குறைய விடாமல் நம்ம பார்த்துக்கிடணும், அதை தக்க வச்சுக்கிடணும். நமக்கு அப்பப்போ நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு பிடித்த தெய்வத்தை நினச்சி நம்ம வந்து அந்த தெய்வத்திட்ட பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்கமே நமக்கு அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாருக்குமே ஒரு மனிதன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்ல எண்ணங்களும் இருக்கும், நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இந்த பிரச்சனை வந்துடுமோ, இது எப்படி சரி பண்ணுறது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு தானாக உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இயல்பு கூட. நம்மளால் திடீர்னு மாற முடியுமானா யாராலையும் மாற முடியாது இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நான் முந்தி நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அது சொல்கிறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நானே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த பாசிட்டிவாக கொடுக்க முடியும். இப்போ நம்மளே ஒரு டென்ஷனில் இருக்கும்போது நம்ம அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜி கொடுக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறேன். அப்படின்றனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதாவது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். அதை நம்ம இருக்க ட்ரை பண்ணணும். நமக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நிச்சயம் சரியாகும். நம்ம முயற்சி பண்ணும்போது தான் அது சரியாகும். இது வந்து என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன். இல்லை நிறைய பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்பப்போ நமக்கு அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதிலேருந்து மீண்டு வரணும். நம்ம அதுக்கு போராடணும். நம்மளால் முயற்சி செய்யும்போது நம்மளால் நிச்சயமாக மாற முடியும். வராகியம்மனோட அருளோடும் சரி, மற்ற இறைவன் பக்தி நம்மளுடைய குலசாமியாக இருக்கட்டும், இல்லை மற்ற நம்ம இறைவன் மேலே ஒரு சில இறைவன் நமக்கு பிடிக்கும் இல்லையா, அவங்களுடைய சப்போர்ட்டோட நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ எல்லா கடவுளுமே நமக்கு எப்போவுமே வெற்றியை தான் கொடுப்பாங்க. எந்த கடவுளும் நம்மளை சோதிக்க மாட்டாங்க. நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக நம்ம கஷ்டப்பட்டாலும் அதிலேருந்து கடவுள் நம்மளை மீண்டு கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு அதை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்போவுமே பாசிட்டிவிட்டியோடு இருங்க. வாழ்க்கை சூப்பராக மாறும் நமக்கு. அதனால் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்க. நம்ம கடவுளுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். மன அமைதியை முக்கியமாக நமக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் சரியாகும். இப்போ பஞ்சமி பூஜை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனை சரியாக இருக்குது. நிறைய பிரச்சனையால் தான் நீங்கள் வழிபாடும் செய்கிறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து நீங்கள் தான் பாசிட்டிவிட்டியோட நீங்கள் வச்சுருக்கணும். உங்களை வந்து நீங்கள் தான் சரி பண்ண முடியும். நம்பிக்கையோட வந்து இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வராகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.